ஹலோ இவர் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி முறுக்கு. அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முறுக்கு மாவு, அந்த முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பச்சரிசி வந்து 1 கிலோ ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு காய வச்சுக்கோங்க. உளுந்து 1/4 கிலோ, அதாவது அரிசி நம்ம எவ்வளோ போடுறோமோ அதில் 4ல் 1 பங்கு தான் உளுந்து போடணும். உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமான ஓரளவுக்கு வணக்கி அரைச்சிக்கோங்க, நல்லா தூளாகிற அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எள்ளு, அப்புறம் ஓமம், உப்பு, எண்ணெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் வச்சுக்கலாம். கடலெண்ணெய் வச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வரும், நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா அது வாசமாக அது ஒரு டேஸ்ட் வரும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா முறுக்கு மாவு இப்போ இதோட பார்த்திங்கன்னா லேசாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு கொஞ்சம் எல்லா பக்கமும் படுற மாதிரி பரவாயில்ல இது பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு உப்பு வந்து எல்லா பக்கமும் இதாகும். அடுத்து பார்த்திங்கன்னா ஓமம், கூடயே எள்ளு, அதையும் நல்லா போட்டு கிளறி விட்டுக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. தண்ணி நிறையா விட்டிங்கனாக்கா ரொம்ப இதாகிடும், அதனால் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பிசைஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு வந்துருக்கு. இந்த பதம் வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க. பார்த்தீங்கன்னா முறுக்கலை பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்கும். கரெக்டாக அந்த 3 ஓட்டை உள்ள தட்டு போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். தாச்சி வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய், எண்ணெய் நல்லா காயிட்டும், நல்லா சூடு இருந்தால் தான் போட சௌகரியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து போட்டு எடுக்கலாம். புளிஞ்சு வச்ச மாவு பார்த்தீங்கன்னாக்கா முறுக்கு வெந்துருச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா போடுறப்போ அனல் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க, குறைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லாக கலர் மாதிரி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் உள்ளே வெந்திருக்காது, மாவாகவே இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா முறுக்கு ரெடி.